இந்த 2 பொண்ணுங்களும் தன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தே நெக்லஸ் அடிச்சிடுறாங்க. இதில் இவங்க தான் ஹீரோயின், ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறா. ஃப்ரெண்டோட கொலையை நேரில் பார்த்த பொண்ணு கொலைகாரன் கையில் ஆஸ்ட்ரேயோடு நிற்கிறத பார்த்து அவனுக்கே தெரியாமல் தப்பிச்சிட்றா. நேராக மேலேருந்து போலீஸ் கார்லேயே குதிச்சிட்றா. ஆனால் போலீஸு கில்லரை அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல். கில்லரு காருக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கான். இவன் சாதாரண ஆள் இல்லை, பல நாள் போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு மாஃபியா பாஸ். கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஹீரோயின் போலீஸ் கார்லேயே வந்து விழுந்துடுறா. இவ தான் கில்லரை பார்த்த ஒரே சாட்சிங்கிறதுனால ஹீரோயினையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. மாஃபியா பாஸை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறப்ப பாஸோட பொண்ணு பாஸை தப்பிக்க வைக்கிறதுக்காக பின்னாடியே வரா. ஆனா பாஸ் இருந்துட்டு நமக்கு அந்த பொருள் தான் முக்கியம், அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன்னு சிக்னல் கொடுக்குறாரு. ஸோ இவர் ஹீரோயினோட ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருந்தாலுமே நெக்லஸ் இன்னும் இவரோட கைக்கு கிடைக்கல போல. ஸோ அந்த நெக்லஸ் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு படம் முழுக்க ட்விஸ்டோட இருக்கிற டேஞ்சரஸ் எவிடன்ஸுங்கிற இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க.